இப்போ முக்கியமான ஒரு அப்டேட். அது என்னன்னா, ரயில்வே போர்ட் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி நான் டெக்னிக்கல் இருக்குல்ல, அதுக்கான முக்கியமான ஒரு அப்டேட் வந்து நான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஜோன் வைஸ் வந்துன்னா நமக்கு வேக்கன்சி அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மாதிரியான வேக்கன்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் கிளர்க்கு டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சேஃப்டி எவ்வளோனா 361 வேக்கன்சி ஓவராலாக. அதே மாதிரி இந்த கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 1985 வேக்கன்சி. ஓகேவா? அதே மாதிரி ஜூனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட்டு 990. அதே மாதிரி ட்ரெயின் கிளர்க்கு நான் சேஃப்டி 68. இப்போது இதில் வந்து நான் டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட். ஓகேவா? கிராஜுவேட்டை வச்சு மட்டும்தான் வந்து இந்த வேக்கன்சி ஃபுல்லாகவே, அதாவது 3404 வேக்கன்சி. ஓகேவா? ஸோ இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் முடித்தவங்க மட்டும்தான் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பியர் ஆக முடியும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பி கேட்டகரியில் வந்து இது வரும். அதாவது கேட்டகரி வைஸ் இது கிராஜுவேட் இல்லாமல் வரும்ல அந்த இது. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். ஓகே? ஸோ அது சேஃப்டியில், அதாவது நான் சேஃப்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ வந்து ஜாப் வந்து தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அதுதான். ஓகேவா? அது எதுவும் எப்படின்னா ட்ரெயினுக்கான ஒரு பாதுகாப்புலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இதில் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருங்கிறது சேஃப்டி, ட்ரெயினில் சேஃப்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2684. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், அதில் வந்து சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து வரும். அது 963 வரும். ஓகேவா? அதே போல் சீப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர்ஸ், இது வந்து நான் சேஃப்டியில் வரும். ஓகேவா? இது டோட்டலாக வந்து 1737 வரும். அப்புறம் வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் வந்து நான் சேஃப்டி. ஓகேவா? ஸோ இதில் 1371 வேக்கன்சி. ஓகேவா? ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளர்க்கு. ஓகேவா? ஸோ சீனியர் கிளர்க்குன்னு வரும். ஓகேவா? கிளர்க் டைப்பிஸ்ட்டு. ஸோ இவங்க நான் சேஃப்டி இதில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 725. இதில் டோட்டலாக பியில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 7479 வருது. ஓகேவா? வேக்கன்சி இங்கே 3404. அதே மாதிரி இந்த 7479 இது ரெண்டையும் கூட்டி டோட்டலாக இப்போதைக்கு ஒரு டென்டேட்டிவாக சொல்லும்போது 10,884. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணதை விட வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் அதிகம். ஓகேவா? ஸோ அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ இந்த அப்டேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் இந்த ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் இது வைஸ் வந்து நான் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஜோன் இருக்குல்ல, அதை பற்றி பார்க்கலாம். இப்போது சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலாஸ்பூர், மும்பை இதில் ரெண்டுலேயும் சேர்த்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 259 வேக்கன்சி. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் 984. இதில் இந்த சென்ட்ரல் கேட்டகரியில் மட்டும் 1243 வேக்கன்சி அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த வேக்கன்சியில் எல்லாத்துலேயுமே. அதே போல் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டு அந்த ஜோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் புவனேஸ்வர், செகந்திராபாத் வரும். ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 778 வேக்கன்சி அப்படிங்கிறது. ஓகே? இந்த இருக்குல்ல, அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சென்ட்ரல். ஓகேவா? ஈஸ்ட் சென்ட்ரல் கிழக்கு மத்திய கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முசாஃபூர், பாட்னா, ராஞ்சி இது 3க்கான டோட்டல் வேக்கன்சி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 247. ஓகே? அடுத்து ஈஸ்டர்ன். ஓகே? ஸோ ஈஸ்டர்ன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சி வந்துன்னா 1079. அண்ட் த நார்த்து சென்ட்ரல் அண்ட் நார்த் ஈஸ்ட் இது ரெண்டுக்கானது வந்துன்னா 616 அண்ட் 246 இருக்குது. நார்த் ஈஸ்ட்டு ஃபார்னித்தர். ஓகே? ஸோ இதில் வந்து கவுகாதி, சிலிகுரி, இந்த 2 ஊருக்கானது. ஓகே? ஸோ இது அசாம் மாநிலத்தை ஒட்டி உள்ளதில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 691 வேகன்சி கவுகாதியிலையும், சிலிகிரியில் வந்து 85, ஃபைனலாக வந்து 773 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? அடுத்து இப்போதைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துன்னா சதன். ஓகேவா? அப்படி தானே? சதனில் வந்து இப்போ நம்ம வந்து எல்லா ஜோனுக்குமே போட்டிக்கலாம். ஓகேவா? அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். பட் வந்து நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சதன் ரயில்வே தானே அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது. இந்த சதன் ரயில்வேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு ஒவ்வொரு வேக்கன்சி, இந்த டைப்பிஸ்ட்டு, டிக்கெட் கிளர்க்கு அந்த மாதிரிலாம் வரும்ல, அது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 533. ஓகே? சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 533 வேக்கன்சி அப்படிங்கிறது ஓகேவா இருக்குது. அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவாரூரம். ஓகே? டிவிசி போட்டிருக்காங்களா, அதில் 286 வேகன்சி இருக்குது. ஓகே? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 819. ஓகே? 819 வேகன்சி அப்படின்ட்டு இருக்குது. அதில் சென்னையில் மட்டும் 533 அந்த இதில் வரக்கூடிய. ஓகே? சதனில். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான். ஓகே. ஸோ இதில் முக்கியமானது அவ்வளோதான். ஸோ இதில் பெருசாக நமக்கு தேவையானது நமக்கு ஒரே ஒரு வேகன்சி. ஓகேவா? அதை வந்து நம்ம இது பண்ணாவே போதும். அதனால் நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணாலும் அந்த ஜோனுக்கான வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். இது பற்றி வேறு எதுவும் டவுட் எது இருந்தாலும் கீழே எழுதுங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறேன்.